Hello friends, this is Pranav from GV Computers. ஒரு எடிட்டிங்கான பிசி தாங்க டோட்டலா பில்ட் பண்ண போறோம். இவங்க எடிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசிக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் பேசிக் ப்ரீமியர் ப்ரோ இதை யூஸ் பண்றதுக்கு தாங்க இந்த பிசி டோட்டலா யூஸ் பண்ண போறாங்க. இவங்க வந்து கத்துக்க போறாங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அசம்பிள் பண்ண போறோம், இதோட காம்பனன்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி டோட்டலா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஒரு பேசிக் எடிட்டிங் பிசி தாங்க சொல்லியிருந்தோம். அதனால இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 65,000 தான் வருது வித் 27 inches மானிட்டரோட. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்கு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸுங்க. இதில் பேசிக்காக யூஸ் பண்ணது வந்து Ryzen 5 பிசி வித் 1650 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 5ல 5500 ப்ராசர் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு 6 கோர் அண்ட் 12 த்ரெட் வந்துருது. இதோட பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா 3.6 அண்ட் பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் வந்து 4.2 அண்ட் இதோட கேஷ் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 19 MB வருதுங்க. ஸோ ஒரு பேசிக்கா கத்துக்கிறவங்களுக்கு இந்த ப்ராசர் வந்து மோர் தென் இனஃப். இதோட ஹையர் எண்ட் போகணும் அப்படின்னா நம்ம வந்து Ryzen 7 போனா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து மதர் போர்டு தாங்க. இந்த மதர் போர்டு என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட B550 M Pro VDH Wi-Fi. எம்னாலே வந்து நம்மளுக்கு மைக்ரோ ATX போர்டு தாங்க. இதுல Wi-Fi இன்பில்ட்டா வந்துருது, ப்ளூடூத் இன்பில்ட்டா வந்துருது அண்ட் இதுல வந்து 4 RAM ஸ்லாட் வந்துருதுங்க அண்ட் ஒரு கிராஃபிக் கார்டு ஸ்லாட் இதுல வந்துருது. ஸோ ஒரு பேசிக் லெவல் பிசிக்கு ஒரு 550 லெவல் மதர் போர்டு தான் சூட் ஆகும் அண்ட் 1650 கார்டு போடுறதுனால இந்த மதர் போர்டு பேசிக்கா நம்ம போட்டே ஆகணும். ஸோ இது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம ரெகுலரா எல்லா பில்ஸுக்கும் பண்ற மாதிரி இதுக்கும் வந்து 16 GB RAM தாங்க போட்டிருக்கோம். இதுக்கும் எப்படி போட்டிருக்கோம்னா டியூவல் ஸ்டிக்கா தான் போட்டிருக்கோம், 8x2 போட்டிருக்கோம் அண்ட் Corsair Vengeance 3200 MHz தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் இல்லாம இந்த மதர் போர்டில் இன்னும் 2 RAM எக்ஸ்ட்ரா போடலாம். ஸோ ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பிசிக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம SSD அண்ட் HDD ரெண்டோட காம்பினேஷன் தான் போட்டிருக்கோங்க. SSD அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங்கோட 970 EVO Plus 500 GB யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சாம்சங்ல Gen 3 SSD யூஸ் பண்றோங்க. எதனால WDOட சாம்சங் இதுல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து DRAM வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. DRAM இருக்கனால நம்மளுக்கு வந்து கேமிங் அண்ட் வீடியோ எடிட்டிங்க்கு லேக் இல்லாம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இப்போ சாம்சங் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து SSDங்க. HDDல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா Seagateோட 1 TB பரகோடா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 TB plus 500 GB SSD. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பிசிக்கு வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா 1650 தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அது GTX சீரிஸ். இது வந்து ஒரு 4 GB கார்டு. நம்ம எதனால Inno 3D யூஸ் பண்ணியிருக்கோம் கம்பேர் டு MSI அண்ட் Gigabyte அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம பட்ஜெட்ல பண்றோம், பேசிக் ரேஞ்சுக்கு தான் பண்றோம் அப்படின்னால கொஞ்சம் பிரைஸ் வந்து மற்ற ரெண்டு பிராண்டிங் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 1000 rupees கம்மியாவே வருது. ஸோ அதனால தான் இந்த பிராண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இதுக்கும் வந்து 3 years வாரண்டியோட பக்காவா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பவர் சப்ளை அண்ட் கேபினட் தாங்க. நார்மலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம கூலர் மாஸ்டரோட 550 watts bronze certified SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 80+ bronze certified. ஸோ எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு 82% இருக்கும். ஸோ இந்த SMPS பத்தி நம்ம பெருசா சொல்ல தேவையில்ல, நிறைய வீடியோஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் கேபினட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு யூஸ் பண்ணது வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 280 TG அப்படிங்கிற ஒரு ஒயிட் கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒயிட் கேபினட்னால இது வந்து லுக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ எப்படி லுக்ஸ் இருக்கு, இது அசம்பிள் பண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லி டோட்டலா பார்த்தலாம். வாங்க அசம்பிளிங் குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த பிசியை நம்ம ஃபுல்லா அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்க்கறதுக்கு லுக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒயிட் கலர்ல RGBயோட வரதுனால ரொம்பவே நல்லா இருக்கு. ரியர்ல ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹீட் வந்து அது சக் பண்ணி வெளில தள்ளிடும். ஸோ இந்த பிசி வந்து டோட்டலா இந்த கேபினெட்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த கேபினெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா கேபிள் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ நம்மளுக்கு கேபிள் வந்து கசகசன்னு ஒன்றும் வெளியில தெரியாது, எல்லாமே வந்து நீட்டா இருக்குங்க. இந்த பிசியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா ப்ரீமியர் ப்ரோ அண்ட் பேசிக்கா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு சொன்னால தான் இதை கொடுத்துருக்கோம். இந்த சேம் ப்ராசர் அண்ட் சேம் கிராஃபிக் கார்டு வச்சு நீங்க கேமிங்கும் பண்ணலாங்க. பேசிக்கா வந்து GTA 5
அசாசின்ஸ் கிரீட் இதெல்லாம் வந்து நீட்டாவே ஆடலாம், உங்களுக்கு டீசென்டான FPS இதெல்லாம் கிடைக்கும். இந்த பிசியோட காஸ்ட் வந்து 65,000 இன்க்ளூடிங் மானிட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங்கோட 27 இன்ச் கர்வ்டு மானிட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பட்ஜெட்ல நம்ம மானிட்டர் மட்டும் இல்லாம இதுல வந்து கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸும் இதுல ஆட் பண்ணிருக்கோங்க. என்ன கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேம் டேஸோட Rs.65 அப்படிங்கிற மாடல் தான். இது வந்து ஒரு ஃபுல் கீபோர்டு தாங்க, செமி மெக்கானிக்கல் கீபோர்டு வித் 5 பட்டன் மவுஸ் வந்துருது. அண்ட் இந்த கீபோர்ட்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இதுல கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கேமிங் கீபோர்ட்லயே வால்யூம் கண்ட்ரோலர் வருது இந்த பிராண்ட்ல மட்டும்தாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரீம் பிசி உங்களுக்கு பில்ட் பண்ணும், உங்க யூசேஜுக்கு தகுந்தபடி பில்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க, அதுக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், நியூ ப்ராடக்ட் லான்ச் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.